ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யூடியூப்பில் எப்படி சேனல் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆண்ட்ராய்ட் மொபைலில் இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா, ஒரு குட் சாஃப்ட்வேர், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் சாஃப்ட்வேர் தேவைப்படும். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு கூகுள் அக்கௌண்ட்டு, அதாவது ஜிமெயில் ஐடி ஒன்று இருந்தால் போதும், இமெயில் ஐடி ஒன்று இருந்தால் போதும். இது எதுக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 1000 வியூவுக்கும் உங்களுக்கு $1 கிடைக்கும். சரி, இது நம்ம எப்படி அப்லோட் பண்ணால் பார்க்கலாம். முதல்ல உங்கள் யூடியூப் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக நியூ வெர்ஷனாகவும் இருக்கணும். சரி, போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சைன்இன்னு கேட்கும், சைன்இன் கொடுங்க. நீங்கள் எத்தனை ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறீங்களோ அத்தனை எல்லாமே வரும். இப்போ நான் வந்து இதை சூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்துடுச்சு. இதில் மை வீடியோஸ் போனீங்கன்னா இதில் நான் வீடியோஸ்லாம் போட்ட வீடியோஸ்லாம் இருக்கும். இதை நான் ஓப்பன் பண்ணி ஒரு வாரம் தான் ஆகுது. இது எப்படி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு சிம்பிள் மாதிரி போட்டிருக்கு, அதுலேயும் போய் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு வீடியோ ஐயன் மாதிரி இருக்குது, அதுலேயும் நம்ம போய் வீடியோ அப்லோட் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் போனீங்கன்னா, நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அது வந்து இதுலேயே நோட்டிஃபிகேஷனே வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க வீடியோவும், இவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, இப்போ எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளிக் பண்ணுங்கள், ரெட் கலர் வீடியோ ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என் மொபைலில் கேலரியில் இருக்கிற வீடியோஸ் ஃபுல்லாக வரும். இப்போ வீடியோ போடும்போது காப்பி ரைட்டிங் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. காப்பி ரைட்டிங்னா என்னென்னா, அடுத்தவங்க போட்ட வீடியோவை நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக காப்பி ரைட்டிங் வரும். உங்கள் யூடியூப் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடுவாங்க. சரி, இது காப்பி ரைட்டிங் என்னென்னு இப்போ நான் ஒரு காப்பி ரைட்டிங் இது போட்டேன், அந்த மெயில் வந்து அதை காட்டுறேன் உங்ககிட்ட. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தான் அந்த மெயில் போட்டேன், இல்லை இப்போ தான் இந்த வீடியோஸ் போட்டேன். பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்டிங் வந்துடுச்சு. அதனால் இந்த வீடியோவை பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. சரி, இப்போ போய் யூடியூப்பில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வீடியோஸ் ஃபுல்லாக. ஸோ ஒரு காமெடி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, இந்த வீடியோ பாருங்கள். இதுக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடுற வீடியோவுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். சரி, நான் உங்களுக்கு இப்போதைக்கு நான் ஒன்று போடுறேன். டிஸ்கிரைப் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் அந்த வீடியோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரு ஒன்று பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அது என்ன இதெல்லாம் இருக்குது, ரேம் எத்தனை, அதெல்லாம் பற்றி நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது கீழே இருக்கிற பார்த்தீங்கன்னா ப்ரைவசியில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் போட்ட வீடியோவை சென்ட் பண்ண உடனே எல்லாருக்கும் தெரியும். ப்ரைவேட் அப்படின்னா, நீங்கள் போட்ட வீடியோவை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாரும் பார்க்க முடியாது. எதுக்கு நான் இப்போ ப்ரைவேட் கொடுக்குறேன்னா, இதை நான் இன்னும் எடிட் பண்ணி போடுவேன். இல்லைனா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, ஒரே மட்டும் ஒரு 10 வீடியோ நான் எடுத்து வச்சுக்குவேன். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். சரி, பாருங்கள், சென்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த வீடியோ எப்படி பார்க்கணும்னா கிளிக் பண்ணுங்கள். இது நான் மட்டும்தான் அந்த வீடியோ பார்க்க முடியும். நான் போய் எடிட் பண்ணி ப்ரைவசிலேருந்து பப்ளிக் மாற்றிடுவேன், இல்லை ப்ரைவேட்லேருந்து பப்ளிக் மாற்றிடுவேன். இது போல் நாங்கள் போட்ட வீடியோ